நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். ஏப்ரல் மாதம் கடகராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்க போகுதுங்க. அப்பாடான்னு இருக்க போகிறீங்க. உங்கள் ஸ்டேட்டஸ் உயரப்போகுது. வராக்கடன் வரப்போகுது. அப்பாடின்னு அவனை கண்டே பிடிக்க முடியலடா, பணத்தை வாங்கிட்டு ஓடியே போயிட்டான்னு நினச்சவங்கெல்லாம் தானாக வந்து அப்பா இந்த சூழ்நிலைனால அப்படி ஆயிடுச்சுப்பா இந்தாப்பா அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் கடகராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு இருக்குது. சரி, ஒன்றொன்னா எப்படி இருக்குன்னு விளக்கமாக பார்க்கலாம். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. எண்டு வரைக்கும் பாருங்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மையும் எதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதும் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 9ஆம் வீடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான வீடு. அந்த 9ஆம் வீட்டில் 5 கிரகங்கள் சேர்ந்திருக்கு 13ஆம் தேதி வரைக்கும். 13ஆம் தேதி சூரியன் வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு மாறிடுறார். அதுக்கப்புறம் 4 கிரக சேர்க்கை அங்கே இருக்கு. அண்ட் உங்கள் மேலேயே செவ்வாய் 2ஆம் தேதி வரப்போகிறார். குரு உங்களுடைய லாபஸ்தானத்தில். அண்ட் சூரியன் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 10ஆம் வீட்டில் வர்றது மேலும் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டுங்க, இத்தனை நாள் எப்படி இருந்தீங்க? ஒரு தைரியமே இல்லாமல் என்னமோ கூனி குறுகி மனசளவில் பாதிக்கப்பட்டு எந்த ஒரு நிதானமும் இல்லாமல் இருந்த உங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் தான். ஏன்னா இது கிரக அமைப்புகள் எல்லாமே தட்டி உங்களை எல்லா விஷயத்தையும் மெச்சூரிட்டி லாஸ்ட்டாக ஆக்கிட்டே வந்துடுச்சு. இப்போ இன்னும் ரொம்ப மெச்சூர் ஆயிட்டீங்க. புரியாதது தெரியாததெல்லாம் இப்போ தெரிஞ்சிடுச்சு. யார் எப்படி அப்படின்ற புரிதல் ஏற்பட்டுருச்சு. இப்போ எங்கே பாவப்படணும், எங்கே ஓங்கி நிற்கணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாயிட்டீங்க. அதே மாதிரி பயம் அப்படின்றத உங்களை போட்டு வாட்டிட்டு இருந்தது. ஒரு பயம் வந்தது அப்படின்னாலே தன்னம்பிக்கை போயிடும். தன்னம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னா எதுலேயும் ஜெயிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் மாறி இப்போ தன்னம்பிக்கை பெருசாக ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அதே மாதிரி உங்களால் இவ்வளவு விஷயங்கள் செய்ய முடியுமா அப்படின்ற திறமைகள் எல்லாமே வெளியில வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஃபினான்ஸ், ஜாப், பிஸ்னஸ் இது 3 ஒரு கேட்டகரியா எடுத்துட்டோம்னா ரொம்ப 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 நல்லா இருக்கு. இப்போ நீங்க ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும், பிஸ்னஸ் நல்லா நடக்கும், நல்ல நட்பு பெற்று நீங்க காரியங்களை செய்வீங்க. அதே மாதிரி வராக்கடன் வரும். அவங்க எல்லாருமே உங்களோட அன்பு பாராட்டுவாங்க. இந்த இடத்துல எது எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, அதே இடத்துல ராகு சனி இருக்கார். ஸோ அவங்க கிட்டேயே வந்து நீங்க ரொம்ப நல்லவங்க இல்லையா, அவங்க கிட்டேயே கொடுத்த பரவாயில்லைங்க, நீங்க வேணா வட்டி கம்மியா கொடுங்க, இந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துறாதீங்க, மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வட்டி அவங்க ஜாஸ்தி கொடுக்குறேன்னு சொல்லி மறுபடியும் கேட்டாலும் எடுத்து இன்னும் அதிகமாக கொடுத்துடாதீங்க. நீங்கள் உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கணும், அப்போ அது ப்ளஸ்ஸாக இருக்கும். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் அவங்களுடைய கடனை அடைக்கிறதுக்காக உங்கள் தங்கத்தை நீங்கள் அடகு வச்சுருந்தீங்கன்னா அதை போய் மீட்டு எடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி வரக்கூடிய பணத்தை எல்லாமே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப 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 லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் வந்து உங்கள் மேலே வருது அப்படின் போது என்னமோ ஒரு மாதிரி பண்ணும். பட் ஸ்டில் கவலைப்பட வேண்டாம். என் ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். செவ்வாய் கடகத்துக்கு மேலே வந்தாலும் அங்கே தான் உங்கள் சந்திரன் இருக்கும். அப்போ செவ்வாயின் போது நீங்கள் உங்கள் மனசை மட்டும் தெளிவாக வச்சிருந்து ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அது சந்திர மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அண்ட் மேலும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு கூட இப்போ கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நிறைய கடகராசி கடகலக்ன அன்பர்களுடைய லைஃப் பார்ட்னர் நிறைய பிரச்சனைக்குள்ள சிக்கினாங்க. ஆரோக்கிய குறைவு, அவங்களுக்கு வேலை போனது, மனசு சரியில்லை அப்படின்றதுலாம் இப்போவே ஓரளவு தெளிஞ்சு வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலம் வந்து பொற்காலம். ஸோ அவங்க உங்களை கை கொடுப்பாங்க. உங்களை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருந்தது. நீங்களும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு இனி கை கோத்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் ஃபவுண்டேஷன் ஆகுது. நிறைய கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு குடும்பம் சீராகும், குடும்பம் ஸ்டேட்டஸ் உயரும். ஒரே ப்ரெஷர்ல இருந்தது ஸ்ப்ரெட் ஆகி நீ இது பண்ணு
நான் இது பண்றேன் அப்படின்னு வீட்டுல 4 பேர் இருந்தா 4 பேருமே வேலைக்கு போய் 4 பேருமே பிரிஞ்சு சமையலை பண்ணி 4 பேருமே பிரிஞ்சு வீட்டை கிளீனா பண்ணி 4 பேருமே பக்குவமா இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய வகையில தான் இந்த கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போலாம். உங்க வீடு சுத்தமாகும். கஷ்டப்பட்டுட்டு இருந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி. பரிவர்த்தனை மூலியமா அங்க உங்களுக்கு சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. அப்படி இருக்கும்போது யாரோ வருவாங்க, யாரோ ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்குள்ள நீங்க கால் எடுத்து வைக்க போறீங்க அப்படின் போது வேற என்ன வேணும்? ஆர்கனைஸ்டா பல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கு. சனி பகவான் 9ல அப்படின்றது அவ்வளவு ஒன்றும் கரெக்ட் இல்லைன்னாலும் 8ஆம் வீட்டை விட ரொம்பவே திருப்தி. இதுல ஒரு விஷயம் மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியும் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் ஓங்கி பேச வைக்கும், கோவப்பட வச்சிடும். அது வேண்டாமே. சோ எதுவுமே புரிதலை ஏற்படுத்துங்களே ஒழிய கோபம் வேண்டாம். ஏன்னா அந்த 2ஆம் வீட்டு அதிபதி அங்க திருப்தியான ஒரு பொசிஷன்ல இல்லை. அவருக்கு பிடிக்காத ராகுவோட, அவருக்கு பிடிக்காத சனியோட, அவருக்கு பிடிக்காத சுக்கிரனோடையும் இருக்கும்போது கம்ஃபர்டபுள் ஜோன்ல இல்லை. ஆனா செகண்ட் ஹாஃப் அப்படி இருக்காது. அவர் உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு மூவ் பண்ணிடுவாரு. அப்ப இன்னும் ரொம்ப நல்லா உங்களுடைய அருமை பெருமை எல்லாம் புரிஞ்சு குடும்பத்தார் உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். எவ்வளவு வளர்ச்சி, எவ்வளவு பேரு, எவ்வளவு புகழ் அப்படின்னு இருந்தாலும் அந்த குடும்பத்துல ஒரு அன்பும் அரவணைப்பும் இல்லை அப்படின்னா எதுக்குமே யூஸ் இல்லை. ஸோ குடும்பம் புரிஞ்சுக்கோ அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய வாக்குக்கு முக்கியத்துவம் இருக்கும். கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி கெட்டவங்கெல்லாம் நீங்க கட் பண்ணிடுவீங்க. நல்லவங்கெல்லாம் பக்கத்துல அது மட்டும் இல்லாம யாரும் வேண்டாண்டா நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில அவ்வளவும் அருமையா இருக்கு. சரி, எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ராகு சனி சேர்ந்து இருக்கிறது அவ்வளவு நல்ல காம்பினேஷன் கிடையாது. ஸோ எங்கதான் போயிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டக்குன்னு பேசுறதோ செய்யறதோ இருந்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனை ஆயிடும். அதே மாதிரி ராகு சனியினுடைய சேர்க்கை தேவையில்லாத உங்களை குத்தி காமிக்கிற மாதிரியும் பல விஷயங்கள் அங்க நடக்கும். காதுல எதுவுமே போட்டுக்காதீங்க, அதெல்லாம் தானா போயிடும். எவ்வளவோ சமாளிச்சுட்டு வந்துட்டீங்களா, இதை சமாளிக்க மாட்டீங்களா? ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் மனசுக்கோ உடலுக்கோ வேதனைகள் கொடுக்கிற மாதிரி இல்லாம ஜஸ்ட் லைக் தட் விட்டுடுங்க. அது விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பர். அதை ஏதாவது பிடிச்சிட்டீங்க அப்படின்னா சின்ன பிரச்சனை பெருசாக்கி விட்டுடும். இதுதான் நீங்க ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி இப்ப வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு உகந்த காலம் கிடையாது. அதை விட்டுட்டு அதை விட பிளஸ் பவருக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சரி, சந்திரன் தான் உங்களுடைய அதிபதி. உங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க, திருப்பதி பெருமாளை கும்பிடுங்க, முருகனை கும்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அப்லிஃப்ட்மெண்ட் பல ரூபத்துல காத்துட்டு இருக்கு. ஸோ வின் யோர் லைஃப். விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.